இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி திண்டுக்கல் ஸ்டைலில் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மெயினான விஷயமே நம்ம அரைச்செடுக்கிற அந்த மசாலா தான். வாங்க அது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். 7 முந்திரி, 2 அன்னாசிப்பூ, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, 1 ஜாதிபத்திரி, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா இந்தமாரி ஃபைன் பவுடரை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் 20 சின்ன வெங்காயம், ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 5 பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 தான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி நிறையா புதினாவும், ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டேன். ஆனால் நீங்கள் அதில் தண்ணி சேர்க்க வேணாம், தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் குக்கர் தான் எடுத்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கர் அதில் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவே அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 kgக்கும் கம்மியாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் ஒரு 1/2 குக்கில் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஜீரக சம்பா அரிசி 2 கப் எடுத்து அதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதோட தண்ணி அதில் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசி அதில் சேர்த்துட்டு 2 விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தம் வச்சு எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்டியான திண்டுக்கல் ஸ்டைலில் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.